ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 11th மேத்ஸ்ல செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரால உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கிளாசிஃபை ஈச் எலமெண்ட் ஆஃப் √7 -1/4 0 3.14 4 and 22/7 as a member of natural number, rational number, irrational number or integer. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு 1 2 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து ரேஷனல் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் p/q. ஓகேவா? ரேஷனல் நம்பருக்கு வந்து p/q ஃபார்மேட்ல இருக்கும். வேர் p and q and ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், q வந்து நாட் ஈக்குவல் 0வா இருக்கும். r - q அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இரேஷனல் நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ரேஷனலுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ அதுக்கான காமன் ஹெச்சிஎஃப் வந்து இருக்காது. p/q இருக்கு, pக்கும் qக்கும் ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு இருக்காது. லாஸ்ட் ஒன்று இண்டிஜர்ங்கிற நம்மளுக்கு என்னன்னா நெகட்டிவ் பார்ட், இங்கிட்ட பாசிட்டிவ் பார்ட்டுக்கும் நடுவில் 0 இருக்கும். ஓகேவா? ஸோ நடுவில் 0, இங்கிட்ட பாசிட்டிவ் பார்ட்ஸ் 1 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க -1 -2 அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாசிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இதில் எந்தெந்த செட்டுக்குள்ள வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு √7. ஓகேவா? √7 எனக்கு எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோன்னா இரேஷனல் நம்பர். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு √7 ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா எடுத்துப்போம். நேச்சுரல் நம்பர் வருமா வராது. ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்லாம் நம்மளுக்கு வராது. ஓகேவா? நேச்சுரல் நம்பர் வராது. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் செக் பண்ணேன். ரேஷனல் நம்பர் எந்த ஃபார்ம்ல இருக்கும் நம்மளுக்கு சொன்னேன், p/q ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேவா? p/q ஃபார்மேட்ல இங்க இருக்கா? இருக்காது. ஓகேவா? p/q ஃபார்மேட்ல இருக்காது. அதுக்கடுத்து இண்டிஜர் பார்த்தோம் அப்படின்னா இண்டிஜர் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஹோல் நம்பரா இருக்கும். ஸோ 0 +or-1 +or-2 இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இண்டிஜரும் நம்மளுக்கு வராது. ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரேஷனல் நம்பர். ஸோ இரேஷனல் நம்பர் என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ, இது எதனால இன்னொரு ரீசன் எடுக்கிறோம் அப்படின்னா √7ங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல வந்து வராது. ஓகேவா? ஸோ அதனால இது நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இரேஷனல் நம்பர், அதாவது r - q அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருது. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா -1/4. ஓகே, ஸோ -1/4 -1/4ங்கிறது என்னன்னா p/q ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ p/q ஃபார்மேட்ல இருக்கு. p and qக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ், அதாவது ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு என்னன்னா 1 தான். q நாட் ஈக்குவல் 0, 4 வந்து நாட் ஈக்குவல் 0 தான். ஸோ அதனால நம்மளுக்கு இது எதுக்குள்ள வருது அப்படின்னா ரேஷனல் நம்பர் q அப்படின்றதுக்குள்ள வருது. அதுக்கடுத்து 0 நம்மளுக்கு எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜர். ஏன்னா இண்டிஜர் நடுவில் 0 இருக்கும், லெஃப்ட் சைட் ஃபுல்லா நெகட்டிவ், ரைட் சைட் ஃபுல்லா பாசிட்டிவ்ல இருக்கும். ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூக்குள்ளே வரும். ஓகேவா? ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து ரேஷனல் நம்பருக்குள்ளேயும் வருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 3.14. ஓகேவா? 3.14 நம்மளுக்கு ரேஷனல் நம்பருக்குள்ள வருது. ஓகேவா? ஏன் 3.14? நீ பாட்டு பைங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா 3.14ங்கிறது நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ பைங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அது வந்து ஒரு இரேஷனல் நம்பர். ஓகேவா? இரேஷனல் நம்பர் பை. நம்ம அதுல போய் நம்ம ரேஷனல் நம்பர்ல உள்ள வர்றது. ஸோ அது இரேஷனல் நம்பர். இப்ப நான் பைங்கிறத நான் எப்படி எழுதலாம் அப்படி, சாரி 3.14 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தேன்னா 3.14 314 டிவைடட் பை 100 நான் எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்கு? எனக்கு p/q ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் வந்து எனக்கு p/q pக்கும் qக்கும் ஹெச்சிஎஃப் வந்து எனக்கு 1ஆ வரும். நான் டினாமினேட்டர் q வந்து எனக்கு நாட் ஈக்குவல் 0வா இருக்கும். அதனால இது எனக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரேஷனல் நம்பர்ல எனக்கு உள்ள கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் 4. 4ங்கிறது நம்மளுக்கு 4 கேட்டகரியில் இருக்கு. ஸோ நேச்சுரல் நம்பர் பிகாஸ் 0 நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு 1ல ஸ்டார்ட் ஆகும். சார் 0 கிடையாது, 1ல ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 இட் கோஸ் ஆன் லைக் திஸ். ஸோ 4க்கு நமக்கு நேச்சுரல் நம்பர். இன்டிஜர் அதே தான் சொல்லியிருக்கேன். ஸோ 0 பிளஸ் சைட் பிளஸ் 1 2 3 4 வரும். அதே மாதிரி 4 நம்மளுக்கு என்னன்னா இன்டிஜர். q அதே மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேவா? p/q ஃபார்மேட்ல நம்மளுக்கு இருக்கு 4/1 ஃபார்மேட்ல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 22/7.
22/7 பார்த்தாலே உனக்கு தெரியுது. நீ பாட்டு 22/7ங்கிறது 3.14 அப்படின்னு கேன்சல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்த ஆசிரியஸ் நம்பர் என்ன அதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர 22/7 அது வந்து நம்மளுக்கு 3.14 வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ கொடுத்த நம்பர் என்னது 22/7. அப்போ 22/7 மேல பீன்ற ஃபார்மட் கீழே கியூன்ற நம்பர் இருக்கு. ஸோ கியூ நாட் ஈக்குவல் 0வா இருக்கு. ரெண்டுக்குள்ள ஹச்சிஎஃப் எனக்கு வந்து 1ன்னு வருது. அதனால இது என்ன கேட்டகரிக்குள்ள வருது எனக்கு ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ள வருது. ஓகேவா? ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ள வருது. ஓகே. ஸோ நம்மளுக்கு இவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.